ஒரு மனுஷன் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வாருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் மேலே பாருங்கள் எவ்வளோ பழி போட்டுட்ருக்காங்கன்னு. குதிரை பேரம் பேசுகிறாரு, கடத்தி வச்சுட்டாரு, ஊழியர் இப்பயே இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் எப்படி ஒரு நல்ல ஆட்சியை நடத்துவார் அப்படின்னு எவ்வளோ பழி போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்களா. நான் நியூஸே பார்க்கவே மாட்டேன். அதே மாதிரி எனக்கு பொலிட்டிக்கல்ஸ்லேயே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லவே இல்லை. ஆனால் எப்போ அண்ணன் வந்து பொலிட்டிக்கல்குள்ளே வந்தாரோ அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நியூஸு ஒரு இதை சொல்லணும்னா, ரிசல்ட் வந்த நாட்கள்லேருந்து இந்த டெய்லியும் நைட்டு 3 மணி வரைக்கும் நியூஸ் மட்டும்தாங்க ஓடுது எங்கள் வீட்டில். ஐயோ இப்படியே இருக்கேன். ஒருத்தர் மனுஷனுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னால் ஒன்று கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கொடுக்கலன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இங்கே வா அங்கே வா, அத்தனை மணிக்கு தான் சொல்லுவேன், இத்தனை மணிக்கு தான் சொல்லுவேன், இப்போ தான் சொல்லுவேன், நாளைக்கு சொல்லுவேன், நாளை கழிச்சு சொல்லுவேன். ஏன் அப்படி அலக்கடிக்கிறீங்க? ஒன்று முடியும் சொல்லுங்கள், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள். அதுக்காண்டி இப்படிலாம் பண்ணுவீங்களா? அவர் மேலே இல்லாத பழியெல்லாம் கூட போடுவீங்களா? அவர் என்னங்க அப்படி பண்ணார்? நாட்டுக்கு நல்லது செய்ய வரணுன்றது அவ்வளோ பெரிய தப்பு. இந்த நாடு நாசமாகவே இருக்கணும், முன்னேறவே கூடாது. அப்படி தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. நம்ம மக்கள் மேலேயும் தப்பு இருக்குங்க. 108 சீட்டு வாங்கி கொடுத்தோம், கூட ஒரு 10 சீட்டு வாங்கி கொடுத்தோம்னா அண்ணன் இந்நேரம் சிஎம் பதவியில் உட்காந்துருப்பாரு. நம்ம மேலே தாங்க தப்பு. அந்த தப்பை நம்ம சரி செய்யணுங்க. கௌரவமாக கெத்தாக கம்பீரமாக அண்ணனை சிஎம் போஸ்ட்டில் உட்கார வைக்கணுங்க.